வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நான் இன்டர்வியூ. அதில் வந்து போஸ்டர்ஸ் ஒவ்வொரு போஸ்டர்ஸாக பார்க்க போகிறோம். அதாவது என்ன டிபார்ட்மெண்ட்டு, அது என்ன வேகன்சி, அதோட டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது கருவூலம் மற்றும் கணக்குத்துறை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்கும்போது இதில் என்ன இருக்காங்கன்னா, அதாவது கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ், அதாவது இங்கே கமிஷனர் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா சப் ஆஃபீஸஸ் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த துறையோட மெயின் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பே அண்ட் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் வந்து பென்ஷன் ரிலவெண்ட்டான ஒர்க்கை மட்டும் பார்க்கறதுக்கு தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கமிஷன் ஆஃப் ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஜனல் டைரக்டர் ஆஃபீஸ் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸ் இருக்குது, அப்புறம் சப் ட்ரெஷரி இருக்குது, இந்த மாதிரி. ஸோ அதோட முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் ஆஃப் கவர்மெண்ட் மணி, பேமெண்ட் ஆன் பிஹாஃப் கவர்மெண்ட் டியூலி, கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆல் ஆடிட் செக், salary payment, pension payment, sale of stamp to vendor public, completion of monthly accounts and rendering of accounts general, safe custody of valuable, maintenance of accounts for local fund, personal deposit, revenue deposit, security deposit, civil code deposit and criminal code deposit. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில மோட்டர் கார் அட்வான்ஸ், டூ வீலர் அட்வான்ஸ், கம்ப்யூட்டர் அட்வான்ஸ் அப்படின்னு நிறைய அட்வான்சஸ். அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் எல்லா டிபார்ட்மெண்ட்டோட சேலரி வந்து இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக தான் போடுவாங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், நல்ல ஒர்க் ஃப்ரெண்ட்லி இருக்க டிபார்ட்மெண்ட், சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் அவங்க என்னென்ன பார்த்துக்கிறாங்கன்னா IFHRMS, அதாவது இப்போ பண்ணுற எல்லா பில்லுமே பார்த்தீங்கன்னா IFHRMS எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதையும் இந்த டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணுது. அது இல்லாமல் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் எம்ப்ளாயிஸ், நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் பென்ஷனர்ஸ், அப்புறம் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டட் பென்ஷன் ஸ்கீம் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இதெல்லாம் அவங்களோட மெயின் ரோல். இந்த ரோலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி வந்து ஆர்கனைஸில் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெடட் பை த கமிஷனர். ஒரு கமிஷனர் வந்து ஹெட் பண்ணுறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை, அசிஸ்டட் பை 4 அடிஷனல் டைரக்டர். 4 அடிஷனல் டைரக்டர் இருக்காங்க, 2 ஜாயிண்ட் டைரக்டர், 2 பர்சனல் அசிஸ்டன்ட் இந்த கேடர் ஆஃப் சீஃப் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், 6 அக்கௌண்ட் ஆஃபீஸர் அண்ட் 3 அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. சரி, ஓகே, வாங்க இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். அதாவது ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னா ஆர்னோ கிராமத்தை பற்றி பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆஃப் ட்ரெஷரி அக்கௌண்ட்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏடி அட்மின், ஏடிஇ டீம், ஏடி ஸ்கீம், ஏடி என்பிஎஸ், ஜேடி NHISன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் யூனிட் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீஜனல் டைரக்டர் எங்கெங்கே இருக்காங்கன்னா ரீஜனல் டைரக்டர் RGD ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, சென்னை, வேலூர், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஈஸ்ட், நார்த், சவுத் செக்ரட்டரியேட், அப்புறம் செக்ரட்டரியேட் ஹைகோர்ட் சென்னை, அப்புறம் மதுரை. அப்புறம் வந்து சப் பே அண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ஹைகோர்ட் பெஞ்ச், மதுரை. அது இல்லாமல் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி இருக்குது. சப் ட்ரெஷரி பார்த்தீங்கன்னா 243 இடம் இருக்குது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் சென்னையில் ஒரு ஆஃபீஸும், பென்ஷன் பே ஆஃபீஸ் சென்னை இருக்குது. ஸோ இதுதான் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஆர்னோகிராம். நீங்கள் பொதுவாக அந்த எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஓகே, வாங்க பார்க்கலாம் ஃபர்தராக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மொத்த யூனிட்ஸ். டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி மொத்தம் 32 போட்டுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணும்போது 6 டிஸ்ட்ரிக்ட் இல்லாதனால அது இல்லை. ஸோ யூனிட்டை பொறுத்தளவுக்கு 38 ஆயிடுச்சு. இதுதான் அப்டேட்டட், அதாவது 38 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பே அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸுகள் சப் ட்ரெஷரி 243, சப் PO ஹைகோர்ட் பெஞ்ச் மதுரை அது 2 இருக்குது. அப்புறம் நியூ டெல்லி அண்ட் அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் ஆஃபீஸ் 2 இருக்குது. ஆஃபீஸர் ஆஃப் கமிஷன் ஆஃப் ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்ஸ் 1 இருக்குது. ஆஃபீஸ் ஆஃப் ரீஜனல் டைரக்டர் ஆஃப் ட்ரெஷரி 6 இருக்குங்க, சரிங்களா. மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம் ஃபர்தராக. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதான் ஸ்ட்ரக்சர். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேருந்து கீழே போனாங்கன்னா அக்கௌண்டன்ட், அப்புறம் சூப்பர்டென்ட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் TO, அப்புறம் TOன்னு போட்டிருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர். இன்னொரு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சூப்பர்டென்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ATOலேருந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராகவும் ஆகலாம். அதுக்கப்புறம் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஜாயிண்ட் டைரக்டர்,
அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் ஒரு டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, நேராக டைரக்டராக வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஓ செக்ஷன் ஆஃபீஸர், ஃபைனான்ஸ் இருக்க செக்ஷன் ஆஃபீஸர் டைரக்டர் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக அங்கே ஜாயின் பண்ணிடுவாங்க. சப்போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏஎஸ்ஓ, அதாவது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் நீங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா இங்கே ட்ரெஷரியில் சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அங்கே எம்காம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்லையும் ஒரு என்ரோல்மெண்ட் டைரக்டாக சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் இங்கே அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் ஆஃப் அதர் டிபார்ட்மெண்ட். அதர் டிபார்ட்மெண்ட்டில் பிகாம் பேஸ்டு இல்லாட்டி எம்காம் பேஸ்டு படிச்சிருந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்ஸ், அந்த அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இடையில சில டிபார்ட்மெண்டல் கமிட்டி வந்து கேட்கும். ஸோ அதுபடி நீங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சில சர்வீஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராகவும் இங்கே ஆகி நீங்கள் ட்ரெஷரி ஆகும் ஃபர்தராக அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகி போகலாங்க. சரி, வாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்டண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா என்ன ஆகலாம்னா, அடுத்து வந்து சூப்பர்டென்ட் இருக்குது. இதெல்லாம் ஒரே கேடராக இருக்காங்க. சூப்பர்டென்ட், அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர், அடிஷ்னல் சப் ட்ரெஷரி ஆஃபீஸர். சரிங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் சூப்பர்டென்ட்டாக சொல்கிறாங்க, இல்லாட்டி அடிஷ்னல் ஏடிஓ சொல்கிறாங்க. ஸோ ஏடிஓ அதாவது டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, அக்கௌண்டண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர்டென்ட் கூட பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டிஓ இருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸராக இருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்பர்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டிஓ இருக்காங்க. அடிஷ்னல் டிஓக்கு பார்த்தீங்கன்னா நேராக ட்ரெஷரி ஆஃபீஸர். இப்போ நீங்கள் அக்கௌண்டன்ட் ஆனீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா நியர் அபவுட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி தான் இது. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அலாட் பண்ணுவாங்க. சப்போஸ் மதுரை அலாட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் மதுரையிலே ஒர்க் பண்ணலாம். அடுத்து சூப்பர்டென்ட் ஆகிற வரைக்கும் நியர் அபவுட் வந்து நீங்கள் அதே ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியாக இவங்க கன்சிடர் பண்ணுறாங்க அக்கௌண்டன்ட் வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே ஒர்க் பண்ணலாம், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் ஒர்க் பண்ணலாம், அது கீழே இருக்க சப் ட்ரெஷரிலையும் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா, இப்போ வந்து நீங்கள் அக்கௌண்டன்ட் ஆகி ஒரு சூப்பர்டென்ட் ஆகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் சூப்பர்டென்ட்டாக இருந்தீங்கன்னா சூப்பர்டென்ட் ஆகிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டியூ, அசிஸ்டன்ட் அடிஷ்னல் சப் ட்ரெஷரி ஆஃபீஸர். அதாவது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெஷரியில் இருக்கவங்களை வந்து அடிஷ்னல் சப் ட்ரெஷரி ஆஃபீஸராகவும் ஒர்க் பண்ணலாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். இதெல்லாம் ஈக்குவலான கேடர் தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் சூப்பர்டென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு சில டைம் வந்து அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கான பேனல் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு குவாலிஃபை பண்ணி அந்த பேனலுக்காக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ஃபர்தராக அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸராக போயிட்டு திரும்பி அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆகலாம். ஆகிட்டு டேரக்டாக ட்ரெஷரி ஆஃபீஸராகவும் நீங்கள் வரலாம். ஸோ அப்படியே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஃபர்தராக ப்ரொமோஷன் உங்களுக்கு ஏஜென்ட் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக காமனாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்லேருந்து சூப்பர்டென்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் டிஓ, அதுக்கப்புறம் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஆகிடலாம். ஸோ ட்ரெஷரி ஆஃபீஸருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டான ஒரு ஹெட் வந்து அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஆஃபீஸர் தான் ஒரு ஹெட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா, ஓகே. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அங்கே இருக்க சாங்ஷன் போஸ்ட். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அடிஷனல் டைரக்டர் வந்து 4 பேர், ஜாயின்ட் டைரக்டர் 14 பேர் இருக்காங்க, சீஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 44 பேர். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 20, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 6, அதாவது அடிஷ்னல் ட்ரெஷரி ஆஃபீஸர்னு போட்டிருக்காங்க. இங்கே இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி ஆஃபீஸர் அந்த இடத்துல நம்ம கூப்பிட்றது. இது பார்த்தீங்கன்னா 38 போஸ்ட் இருக்குங்க. மொத்தம் 38 போஸ்ட் இருக்குது. பர்சன் பொசிஷன் 34. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர், அந்த அசிஸ்டன்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 355. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 810, அதாவது சூப்பர்டென்ட் வந்து 810 போஸ்ட் இருக்குங்க. அதாவது பொதுவாக இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி எப்பயுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். சீக்கிரம் இல்லை, எப்பயுமே ஃபுல்லாக இருக்கும். அடுத்த லெவல் போயிட்டுருப்பாங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் வந்து 14/10/2022 அன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்த ஒரு டேட்டா. அந்த டேட்டா வச்சு தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் மொத்தம் வந்து 2124 போஸ்ட் அக்கௌண்டன்ட் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட்டு காமனாக வந்து 764, ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டின்ட்டு 273, டைப்பிஸ்ட் 120 போஸ்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 534 போஸ்ட் இருக்குது. ஸோ 14/10/2022 படி பார்க்கும்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் 783 அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட் வந்து வேக்கண்ட்டாக இருந்திருக்கு.
அதுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் 404, அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி 222, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 86. இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாம் வச்சதில் வந்து இந்த வேகன்சி ஃபில் ஆகிருக்கும். ஸோ ஃபில் ஆனது போக தான் நியர் அபவுட் நமக்கு இப்போ கால் ஃபார் பண்ணியிருக்கேன் இந்த 571 போஸ்ட்டு. ஸோ அந்த 571 போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 783 இந்த 783 போஸ்ட்டில் இவங்க ப்ரொமோஷன் ஆகிருப்பாங்க பார்த்தீங்களா, டைப்பிஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ரொமோட் ஆகிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இது பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு 571 வேகன்சிஸ் வந்து அந்த டேட்டில் வந்து அவங்க க்ரியேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த இப்போ நீங்கள் 571ங்கும் போது உங்களுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கிராஜுவலாக ஒரு 30 வேகன்சி, ஒரு 25லேருந்து ஒரு 30 வரைக்குமாவது 100% வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே வேகன்சி இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஓன் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் ஓன் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் 10 வருஷம் வரைக்கும், குறைஞ்சபட்சம் 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து வந்து அசிஸ்டண்ட்லேருந்து ஒரு அக்கௌண்டன்ட்லேருந்து நீங்கள் ஃபர்தர் சூப்பரண்ட் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 8லேருந்து ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ நீங்கள் அது வரைக்கும் ஈஸியாக வந்து உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ரெண்டாவது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டிபார்ட்மெண்ட்டு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஹாயாக நம்ம ஆஃபீஸ் போயிட்டு ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆஃபீஸு, 5:30லேருந்து 5:40 வந்து ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அவங்க சீட் ஒர்க்குனால ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸுக்கு நல்ல ஒரு கரெக்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நான் சஜஸ்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதான் வந்து இப்போ வந்து இருக்க 571 வேகன்சியும் நீங்கள் என்னென்ன கம்யூனிட்டிக்கு வேகன்சி இருக்குன்னு, ஸோ இந்த கம்யூனிட்டி இருக்கவங்க இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஓன் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கொரி இந்த என்னோட வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன். பாய். கண்டினியூஸ் வீடியோஸை வாட்ச் பண்ணிட்டுருங்க. ஏன்னா நான் ஃபர்தராக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நியூ டிபார்ட்மெண்ட்ஸ் போட்ட மாதிரி நான் உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட் நான் வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.